இன்றைக்கி வெள்ளை சோளம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை சோளம் 3 கப். வெறும் சோளம் மட்டும் போடுறதுனா 4 கப் போட்டுக்கணும். இதிலே தோசை குழி பணியாரம் ஆப்பெல்லாம் சுட்டுக்கலாம். வெள்ளைச்சோளம் 3 கப். பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி 1 கப். மொத்தம் அரிசி சோளெல்லாம் சேர்த்து 4 கப் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா உளுந்தாக இருந்தால் 1 கப் எடுத்துக்கினா போதும். கொஞ்சம் ஒழுங்காக வரலைன்னா 1/4 கப் அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் நம்ம அரிசி கூடயே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுக்கணும். இது நல்லா தூசி போக அலசி எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறணும். 4 மணி நேரமாவது ஊறணும் அரிசி சோளம். இப்போ நல்லா அலசியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஓடிடுச்சு. இப்போ இதை சீக்கிரம் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே உளுந்து வடைக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ இதை மிக்சியில் நான் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டோம்னா சீக்கிரம் அரைப்படும். நம்மளுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வடைக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சா இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் எவ்வளோ வேணாலும். இப்போ கிரைண்டரில் போட போகிறேன். உளுந்து அரைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சோளத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதையும் அந்த மாதிரி கரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கிரைண்டரில் போடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இது மொத்தமாக மிக்சியில் போட்டதுலேருந்து இப்போ இது அரைப்படுறது 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளம் போட்டுக்கலாம். இதுவும் இப்போ சீக்கிரம் அரைப்பட்டுடும். இதே மாதிரி நம்ம இட்லி மாவு எல்லா மாவும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துருக்கேன். மிக்சியில் இதை விட சீக்கிரம் அரைக்கலாம். ஆனால் இட்லி மிருதுவாக வராது. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இப்போது கிரைண்டரில் ஆட்டுற மாதிரியே வரும். டைம் மிச்சம். 2 நிமிஷம் அரைச்சா போதும். நல்லா ரவை அரைப்பட்டுடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து அரைக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. கரெக்டாக மொத்தமாக உளுந்து அரைச்சி இந்த மாவு அரைக்கிற மொத்தம் 20 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கரெக்டாக 20 நிமிஷத்துல ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இதை கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்போ மாவு அரைச்சி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது புளிச்ச அப்புறம் இட்லி ஊற்றலாம். நம்மளுக்கு அரிசி ஊறுறதுக்கும் மாவு புளிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். சீக்கிரம் எப்படி அரைக்கிறேன்னு இப்போ பார்த்தோம். கரெக்டாக 20 நிமிஷம் தான். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இதை இட்லி ஊற்றலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு சைடாக எடுத்து இதை மூடி போட்டுக்கலாம். அதே மாவில் தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு தனியாக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். இப்போ தோசை ஊற்றலாம்.
வெறும் தோசைக்கு மட்டும் வேணும்னா நல்லா நைஸாக அரைக்கணும். மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தோசைக்கு வந்து மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு. திருப்பியெல்லாம் போட வேண்டியதில்லை. கொஞ்சம் பதமாக வேணும்னா இந்த டயத்தில் எடுக்கணும். கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சோளம் தோசை. இட்லி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மேலாப்பில் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணியும் தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். தோசை நல்லா வந்திருக்கு. இட்லி